Hello everyone, welcome to Venkat family. சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா டேஸ்டா செய்ற இந்த பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நீங்க இந்த பால் தான் எடுக்கணும்னு இல்லை, மாட்டுப்பால் வேற எந்த பாக்கெட் பால் எடுத்தாலுமே இதே போல தான் செய்யணும். தண்ணி கலக்காத திக்கான பாலாக எடுத்தாலே போதும். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அடி பிடிச்சிட்டா பால்கோவாவில் அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியும், சாப்பிடும்போதும் கசப்பாக இருக்கும். அடி கனமான அகலமான பாத்திரத்தில் செய்யும் போது நேரம் கொஞ்சம் குறைவாக ஆகும். இது போல் ஓரத்தில் சேர்ற ஆடையும் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பால் நல்லா திக்காக ஆகி வரும்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா 200 கிராம் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பால்கோவா இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். கண்டிப்பாக பால்கோவா செஞ்சு சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டீங்க. யாரெல்லாம் பால்கோவா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.